இங்க ஆம்பளைங்க இருக்கீங்களாடா? கோட்டையில ஒரு ஆம்பளைய பார்த்தேன். அவன் பேரு மல்லேஷம். எங்கடா இருக்கான் அவன்? யோ கணக்கு என்னையா பொண்ணு இவ? எஜமா, பொண்ணுனா அச்சம் மடம் நானோன்னு இருக்கணும். ஆனா இவ்வளவு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா எஜமா, வெளியில போற ஓனான எடுத்து நீங்க வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டீங்கன்னு. என்னடா சொன்ன நீ? எஜமா மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்லிட்டேன். என்னடா கூப்பிட்டு இருக்கேன், காது கேட்கலையா எவனுக்கும்? கோட்டையில ஒரு ஆம்பளையும் கண்ணில் படல. உங்க ஆம்பளைங்களே இல்லையா? அருணா கயிறு கட்டினவன் எவனும் இல்லையா? இன்னைக்கு உன் கதை முடிச்சது. என் எஜமான பத்தி தெரியாம வாயை அடிக்கிற பாத்துக்கிட்டே இரு. எஜமா அவசரப்படாதீங்க எஜமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ கணக்கு, காட்டுல போய் மான வேட்டையாடலாம் வா. இதுக்கு மேல என்னத்த சொல்றது? வீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாம காட்டுக்கு போறாராம். புலியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட போனதான். என்னடா ஆம்பளைங்க நீங்களாம்? டேய் மல்லேஷ், ஆமா உன் பேர் என்னடா மல்லேஷ்? நீங்க சொன்னதுதான் எஜமானி அம்மா, மல்லேஷ். அது எனக்கு தெரியும்டா, ஆனா உன் வாயால சொல்லணும்ல. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சிலம்பம் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆம்பளைங்க கூட விளையாடினா என்னடா நல்லா இருக்கும். ஆனா பொண்ணுங்க கூட சிலம்பாட்டம் ஆட முடியாது இல்லைங்களா? என்ன மாதிரி பொண்ணு கூட போட்டி போட்டு விளையாடினா தாண்டா தெரியும் ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இது வரைக்கும் வெற்றியே என் மேல வெற்றி அடையல. எஜமானி அம்மா, யஜமானுக்கு நான் என்ன ஆவேண்டா? தேவதை மாதிரி. அப்போ உங்களுக்கு பெரிய தேவதைன்னு சொல்லலாம். என்ன எதுக்குடா யோசிச்சுட்டு இருக்க? என் கூட சண்டை போடு. எஜமானி அம்மா, ஏதாவது தப்பாயிட போகுது. நீங்களா கேட்டாதான்டா தப்பாயிடும், நானா கேட்டா தப்பாகாது. எல்லாரும் காதை பொத்திக்கோங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா, உன்னை விட மாட்டேன். நீ ஊன்னு சொல்லுடா, இந்த கோட்டைக்கு எஜமான் ஆக்குறேன். இங்க தோத்துட்டேன்னு நீ கவலைப்படாத. நீ ஜெயிக்க வேண்டிய இடம் வேற இருக்கு. அங்க நீ தான் ஜெயிக்கணும். என்னடி நீயும் மல்லேஷும் சேர்ந்து கதை சொல்றீங்களா? சின்ன வயசுலயே உன் கழுத்துல தாலி கட்டினானாமே, இப்போ நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானாமா. இந்த கதைய நான் நம்பணுமா? பாக்குற கண்ணுக்கு என்ன தெரியும் எஜமானி அம்மா? சுமக்கிற மனசுக்கு தான் தெரியும். அட அப்படியா? ரொம்ப நல்லா தான் பேசுற. ஆமா, உன் மாமனை நீ எவ்வளவு விரும்புறேன்னு சொல்லுடி. அவன் மேல உனக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்னு சொல்லு, கேக்குறேன். காலம் தூரம் செய்தாலும் என் கட்டையே எரிஞ்சு சாம்பலானாலும், எரிஞ்ச என் சாம்பல் என் மாமா காலில் பட்டால் போதும் இந்த ஜென்மத்துக்கு
போதும் இந்த ஜென்மத்துக்கு என் சுவாச காற்றே நின்று போனாலும் வாழ்ந்திருவேன் என் மாமாவின் சுவாச காற்றில் வாழ்ந்திருவேன் உன் சுவாச காற்றில் எப்பொழுதும் என் மாமாவின் மூச்சு காற்றில் நான் இருப்பேன். மன்னிச்சிருங்க எஜமானி அம்மா, எங்க மாமா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நீங்க பார்க்கறதுக்கு தான் ரொம்ப திமிரா இருப்பீங்களா, ஆனா உங்களுக்கு குழந்தை மாதிரி மனசா, நீங்க ரொம்ப நல்லவங்களா. நானும் எங்க மாமாவும் சேர்ந்து வாழணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எஜமானி அம்மா. தங்கம் வேணுமா எடுத்துட்டு போ, காசு பணம் வேணுமா எடுத்துட்டு போ, வைரம் வேணுமா அள்ளி தர எடுத்துட்டு போ, என் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் உருவி தர எடுத்துட்டு போ. ஆனா நீயும் மல்லேஷும் சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி இன்னொரு தடவை என்ன கேட்காத, புரியுதா? எதுவும் பண்ணாதீங்க. என் ஆசை தங்க சிலையே, அவன் மேல இருந்து கையறா. நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா 100 வருஷம் வாழ்ந்திருப்பேன். ஆனா இன்னும் ஒரு நிமிஷத்துல சாக போறேன். என்னடா பாக்குற பீம்ராவ், அவனை குத்துற அளவுக்கு தைரியமா உனக்கு? கத்திய கீழே இருக்கு, கீழே இறக்கலனா இதுல இருக்கிற குண்டு உன் தொலைய சதிச்சிடும், புரியுதா? என்னடி பண்ற? துப்பாக்கி வச்சு விளையாட்டு காட்டுறியா? அதை வச்சு சுட்டா நான் செத்துருவேன். நீ எனக்கு போட்டாட்டியா இல்ல அவனுக்கு போட்டாட்டியா? டேய் மல்லேஷ், போடா. இதுக்கப்புறம் நடக்க போற கதையை நான் பாத்துக்கிறேன், நீ போ. டேய், அவனுக்கு வழிய விடுங்கடா. அடச்சி சிரிக்கி, கட்டின புருஷனை மதிக்காம என் காலுக்கு கீழே அடிமையா கிடக்குற நாய்களுக்கு வக்காலத்து வாங்குறியா? தூ துரோகி. சீ, நிறுத்து. பெருசா பேசுற. கைக்கு கிடைச்சதை எடுத்துக்கிட்டா திருடன்னு சொல்லுவாங்க, அதுவா வந்து உன் கைக்கு சேர்ந்தா எஜமான்னு சொல்லுவாங்க. என் புருஷன் எஜமான். மல்லேஷ கோட்டையில சாவடிச்சா துரோகம்னு சொல்லுவாங்க, ஓட விட்டு சாவடிச்சா எஜமான் வேட்டையாடன்னு சொல்லுவாங்க. நீதான் சொன்னல, தூங்குற சிங்கம் வாயில மான் வந்து தலை வச்சா சிங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும்? சிங்கம் வேட்டையாடணும், மான் ஓடணும். உன்னை எதிர்த்து நின்ன அந்த மல்லேஷோட கதை முடியணும். நீ ஆசைப்பட்ட ருத்ரங்கி உன் சொந்தமாகணும். எஜமானினா இப்படித்தான் இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு எஜமானி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா கணக்கு கேட்டல்ல? எஜமானுக்கேத்த எஜமானி அம்மா பொறுத்தன இப்படிதான் இருக்கணும். கேட்டுட்டு இருக்கேன் எஜமா, கேக்குறதுனாலதான் என் உடம்புல அப்படியே புல்லரிச்சு போச்சு. வேட்டையாடு புருஷா. ஒருத்தன் எதிரில நின்னு வேட்டையாடுவான், இன்னொருத்தன் முதுகுக்கு பின்னால வேட்டையாடுவான். நான் எற போட்டு வேட்டையாடுவேன். பீம்ராவ் தேஷ்முக் தான் நானு.